நீங்க எதுக்கு வந்துருக்கீங்க தெரியுமா? இன்டர்வியூக்கு சார். அது தெரியும், நீங்களா ரிசப்ஷன் வேலைக்கு வந்துருக்கீங்க. பட் இது குரூப் டிஸ்கஷன் தெரியுமா உங்களுக்கு? ரிசப்ஷன்ல இருக்கிற நீங்க கஸ்டமர் எப்படி வர இருப்பீங்க? சந்தனம் வச்சு பன்னீர் தெளிச்சு வர வைப்போம் சார். அது கல்யாணத்துல. இது ஆபீஸ். என்ன சார் வேணும்? எனக்கா? இல்ல வரவங்க கிட்ட கேட்போம் சார். ஓகே, அப்ப பிஎஃப் பத்தி உங்க ஒபினியன் என்ன? பிஎஃப்னா பாய் ஃப்ரெண்ட் தானே சார்? அது ஒரு டைம் பாஸ். காலேஜ் போகும்போதும் டிராவல் பண்ணும்போதும் இல்ல ஒரு படத்துக்கு போகும்போதும் நம்ம ஆசைப்பட்ட இடத்த பார்க்க போகும்போதும் நம்ம சேஃப்டியா இருக்க வேண்டாமா? அதுக்காக வச்சுக்கிறது தான் சார் இந்த பாய் ஃப்ரெண்ட். பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க, ஆபீஸ் டைம் ஆகுது, அதான் உங்க பாய் ஃப்ரெண்ட் திடீர்னு மகாபலியம் கூப்பிடுறாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க? சிம்பிள் சார். உடனே ஆபீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணுவேன். மேனேஜர் கிட்ட என் ஃப்ரெண்டு உங்களை பார்க்கணும்னு சொன்னாலே அவளை இருந்து கூட்டிட்டு வரட்டுமா இல்ல நாளைக்கு கூட்டிட்டு வரட்டுமான்னா உடனே அந்த கிழம் வேணா நீ லீவ் போட்டாலும் பரவாயில்ல, நீ இருந்து அவளை கூட்டிட்டு வான்னு அந்த கிழம் சொல்லிடும். அப்புறம் என்ன, அப்பா அம்மாக்கு போன் பண்ணி ஆடிட்டிங் விஷயமா மகாபலிபுரம் போறேன்னு சொல்லிட்டு செல் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். இந்த பாதுகாப்பு கவசம் சொல்றாங்களே, அதான் சார் ஹெல்மெட். அத அவன் தலையில மாட்டிக்குவான். உண்மையாலுமே எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அது பாதுகாப்பு கவசம் தான் சார். என் துப்பட்டாவை நான் முகத்துல மூடிக்கிட்டேன்னா வெயில இருந்து தப்பிச்ச மாதிரி இருக்கும், என் வீட்டுக்கார் கண்ணுல இருந்து மறைஞ்ச மாதிரியும் இருக்கும். அவனதானே கல்யாணம் பண்ணிப்பீங்க? அந்த மூஞ்சில யார் கல்யாணம் பண்ணிப்பா? நல்ல பிசினஸ் மேனா பார்த்து மைக்கு கல்யாணம் பண்ணிப்போம். சேரி கட்ட மாஃபியா கும்பலா இருப்பீங்க போல இருக்கு. சரி, பிசினஸ் மேனை எப்படி மயக்குவீங்க? ஏய் எல்லாம் ஏந்து வாங்கடி, இவரை எப்படி வசியம் பண்றதுன்னு நமக்கு தெரியும். கட்டப்பட்டா எப்படி சார்? ஏன் சார் இவ்வளவு நேரம்? அக்கா, இது என்னது இது? அக்கா அக்கா, ஐயோ யாரோ வந்துட்டாங்க, இறங்கு. ஐயோ எனக்கு புரியலையே. ஐயோ ஐயோ. அட நீங்கெல்லாம் எப்படிங்க எல்லாரும்? என்னப்பா இன்னைக்கு என்ன கனவு? என்னம்மா ஐயா இன்னைக்கு கனவு கண்டாரா? நீ குடுக்கிற செல்லத்துல அவன் கனவு கொண்டு வாழ்க்கையே கனவு போகுது. ஏன் தம்பியை திட்டுறீங்க? எப்படி இழைச்சு போயிட்டா பாத்தீங்களா? ஆமா, இது குழந்தை மடியில வச்சு கொஞ்சி இவனை கெடுக்கிறதா நீதாண்டி. நானும் அவனை கெடுக்கிறேன். நீங்க ஒரு நல்ல கேஸா பார்த்து அவனுக்கு புடிச்சு கொடுக்க வேண்டியதானே? ஆமா, இவனை கஷ்டப்பட்டு வக்கீலுக்கு படிக்க வச்சு ஒரு லாயருக்கு ஜூனியரா சேர்த்து விட்டேன். இது வரைக்கும் ஒரு பெட்டி கேஸா பிடிச்சிருப்பானா? உங்களால முடியாதுன்னு சொல்லுங்க. ஏன் அவனை திட்டிட்டு இருக்கீங்க? நீ வா தம்பி நம்ம போலாம். ஆமா, என் ஃப்ரெண்ட கேஸ் விஷயமா பார்க்க சொன்னேன் பாத்தியா? ஒன்னால அவர் முன்னாடி நின்னு பேச முடியாம தவிக்கிறேன். அப்ப அவர் பின்னாடி போய் பேச சொல்லுங்கக்கா. டேய் வாடா, மணி 9:00 வந்து சாப்பிட்டு கிளம்பு. வெட்டியா சினிமா இன்னைக்கு எந்த சினிமா கம்பெனி போறாரோ? யுவர் ஆனர், இதோ இந்த கூண்டில் இருக்கும் என் கட்சிக்காரர். யோ, உன் பேர் என்னயா? எங்க நின்னுகிட்டு இருக்கிறோம்? இப்ப வந்து பேரெல்லாம் கேட்டுக்கிட்டு இதெல்லாம் முதல்ல கேட்க வேண்டாமா? யோ, பேரை சொல்லியா? வீட்டுல வச்ச பேரை சொல்லவா, இல்ல சின்ன வீடு செல்லமா கூப்பிடுமே அந்த பேரை சொல்லவா, இல்ல கள்ளச்சாரம் வைத்து மாட்டிக்கிட்டேனே அப்ப சொன்ன பேரை சொல்லவா? இது வேற இருக்கா? சரியா மாட்னடி. யோ, ஏதோ ஒரு பேர் சொல்லியா? எமுரு குமுரு தாஸ். யோ, இதெல்லாம் ஒரு பேராயா அது? சொல்லிருந்தா அந்த கேஸ் எடுத்துக்க மாட்டேன். மகமாயி எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுமா? என் கட்சிக்காரர் சின்ன வீடு வச்சிருந்தார். அப்படி போடு. ஆனால் அங்கே அடிக்கடி சென்றாரா? இல்லை. அப்படி சொல்றா என் சிங்க குட்டி. கோயில் பணத்தை கொள்ளையடித்தாரா இல்லை அம்மன் நகைகளை விற்று நிலம் வாங்கினாரா? இவருக்கு ஏன் தரப்படவில்லை முதல் மரியாதை? எப்படி பாயிண்ட கரெக்டா புடிச்சிட்டான். கணம் கோட்டார் அவர்களே, தாங்களே கேட்டீர்கள். கோவில் நகை கொள்ளை, கள்ளச்சாராயம், சின்ன வீடு செட்டப். இப்படிப்பட்டவருக்கு முதல் மரியாதை தேவைதானா? உங்கள் இருவரின் வாதத்தை வைத்து பார்க்கும் பொழுது இவருக்கு முதல் மரியாதை தர வேண்டியதில்லை என்பது தெளிவாகிறது. மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற பகைமைகள் வளரும் என்பதால் அந்த கோயிலை காலவரையின்றி மூட உத்தரவிடுகிறேன். மேலும் இவர் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்ற குற்றத்திற்காக 3 மாதம் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். ஐயோ, முதல்ல இந்த கோர்ட் முடிஞ்ச உடனே நான் எஸ் ஆயிடணும். இல்லன்னா என்ன அவன் டபுள் ஆகிடும் போல இருக்குது. என் மரியாதையை காப்பாத்துவான்னு நினைச்சா ஒண்ணும் கவலைப்படாதடா. எப்படியாவது வெளியே கொண்டாந்து கிடைக்கலையா? ஜட்ஜிக்கு தீர்ப்பு சொல்ல தெரியலையா? அட பாவி, நீ பட சூர்யா மாதிரி என் புருஷன் துள்ளி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவர பேரழகன் சூர்யா மாதிரி கூட்டி உருவ வச்சிட்டியாடா பாவி. அவனை எப்படியாச்சும் வெளியே கொண்டாந்துறேன். என்னாச்சு? அதான் அநியாயமா புடிச்சு போட்டாங்க. நீங்க கேஸ் கொடுத்தீங்க, உங்களையும் சேர்த்து உள்ள வச்சிருவாங்க. என்ன மாப்பிள்ள, அங்கிள் என்ன சொன்னாரு? கேஸ் கொடுத்தாருப்பா. அருளாச்சாக்க அங்கிளுக்கு அல்வா கொடுத்து கேஸ் வாங்கிட்டியா? ஆமா, என்ன கேஸ்? கொலை கேஸ். எது கொலை கேஸா? ஏப்பா, ஏற்கனவே பரிவட்டம் கேஸ்ல தோத்துட்டேன். இந்த கொலை கேஸ்ல ஜெயிப்பியா? நீ இந்த வக்கீல் வேலை விட்டுட்டு வேற வேலைக்கு போனேன்னு வை, உன் பொழப்பு நாரிடும். நான் உங்ககிட்ட 10,000 ரூபாய் பணம் கொடுத்து உங்ககிட்ட ஜூனியரா வேலை செய்யறது இல்லாம அதோட இல்லாம ஒவ்வொரு கேஸா புடிச்சிட்டு வந்து உனக்கு நான் தரேன்.
இத நம்பி என் மாமா அவர் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தரான்ட்டாரு. உன்னை நம்பிதான் நான் வேலையை விட்டுலான்னு இருக்கிறேன். வேலையை விட்டுட்டு சினிமால ஏதாவது ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த பார், இது என்ன தெரியுதா? கத்தி. இது உன் பார்வைக்கு இந்த மஞ்ச பைக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா என் பார்வைக்கு உன் கழுத்துக்கு நேரா இருக்குது அறுத்துரும் ஜோக்கர்த. அதான் இந்த வேலையே பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல. என்னது பிடிக்கலையா? ஏப்பா, எனக்கு தெரிஞ்ச சினிமா டைரக்டர் பூபாலன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போப்பா. அப்போ சரி வா, போறேன் வா. நானும் வரேன். இந்த குயில் யார் சார்? ரொம்ப அவசியம். குட் மார்னிங். ஹலோ ஹலோ அஸ்வின், நான் சௌமிகா பேசுறேன். நான் பெரிய பிரச்சனையில இருக்கேன் அஸ்வின். என்ன பிரச்சனை கிச்சன? இந்த பாருமா, சீன் போடாதம்மா, போன வைமா. ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. மை டியர் அசிஸ்டன்ட்ஸ், எல்லாம் ரெடியா? என்னையா வெளியவே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க, இதுதான் நம்ம ஆபீஸ். உள்ளயா? நீங்க திண்ணையில தான் உட்கார்ந்திருக்கீங்க? நான் வந்துடுறேன் சார். சிக்கன் பிலிம் சின்னல அதான் இப்படி இருக்கு. மார்னிங் சார். இயக்குனரை தயாரிப்பாளரை. யோ தள்ளியா. மை டியர் அசிஸ்டன்ட்ஸ், இவர் பேர் அஸ்வின். வணக்கம். நம்ம படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா வர்க் பண்ண போறாரு. ஓகே சார். உங்க வரிசையில கடைசி அசிஸ்டன்ட். ஓகே சார். ஆனா ஏ வரிசையில ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட். புரிஞ்சுதா? ஓகே சார். என்ன குதிரமுத்து திருன்னு முழிக்கிற? சொல்லுங்க சார். இன்னைக்காவது ஃப்ரெஷ்ஷா சீன் கிடைச்சதா? வந்திருக்கு சார். கொட்டியா கொட்டு. சார் இந்த ஆள போய் கொட்டி நீட்டு. நம்ம ஆளுகிட்ட நிறைய தரகுது சார். ஏம்பா கொட்டப்பா. அதான் சார். ஐயோ தம்பி, நீ ரொம்ப ஆர்வக்குள்ளதா இருக்கியே, அவசரப்படாதப்பா. நீ யூனிட்டுக்கு புதுசு. முதல்ல படத்தோட கதையை தெரிஞ்சுக்கோ. பூஞ்சோலைங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்து பண்ணையாரு கந்து வட்டிக்கு கடன் கொடுக்கிறவன். அவங்கிட்ட கடனை வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாத ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறான். அவங்கிட்ட இருந்து அந்த இளம் பெண் எப்படி தப்பிக்கிறா, கடைசியில தன்னோட காதலோட எப்படி சேர்றாங்கிறதா இந்த படத்தினுடைய கதை. எப்படி சார், ஒரு பொண்ண வலுக்கட்டாயமா கடத்தியோ இல்ல கற்பழிச்சாலோ இல்ல கல்யாணம் பண்ணாலோ இந்திய தண்டனை சட்டப்படி அவனை தூக்கி உள்ள வைக்கலாம் சார். எனக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சியா? ஸ்ரீ பாமரசேஷா அப்படின்னு பேர் வச்சிருக்க. எனக்கா ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சா? அது என்ன சார் உங்க பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ஸ்ரீ பாமரசேஷா. வெரி குட். இப்படித்தான் அடிக்கடி என்கிட்ட கேள்வி கேட்கணும். இவங்களும் இருக்காங்களே, வாயை திறக்கவே மாட்டாங்க. அதாவது தம்பி, நம்ம தமிழ் சினிமாவினுடைய முக்கிய வெற்றி பெற்ற இயக்குனர்களுடைய முதல் எழுத்தை எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஸ்ரீ பாமரசேஷா அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். ஸ்ரீனா நம்ம டைரக்டர் ஸ்ரீதருடைய முதல் எழுத்து ஸ்ரீ. பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாக்யராஜ் இவங்களுடைய முதல் எழுத்து என்ன? பா. மகேந்திர, மணிரத்னம் இவங்களுடைய முதல் எழுத்து மா. ரவிக்குமார், ராஜா இவங்களுடைய முதல் எழுத்து ரா. சேரனுக்கு ஷே, சங்கருக்கு ஷா. இது எல்லாம் ஒண்ணு கூட்டி படிச்சு பாருங்க. ஸ்ரீ பாமரசேஷா. எப்படி என் பேரு? சார், உங்க பேர்ல இவ்வளவு கதை இருக்கு. நீங்க என்டர்லி டிஃபரண்ட் சார். சார், நீங்க என்ன அஸ்ட்ராலஜரா? அதாவது தம்பி, இந்த சினிமாவுல நடிக்க வந்தவன் டைரக்டர் ஆயிடுவான், டைரக்ட் பண்ண வந்தவன் வசனகர்த்தா ஆயிடுவான். இப்ப என்னையே எடுத்துக்கோங்களேன், நான் நடிக்க தான் வந்தேன், ஆனா டைரக்ட் ஆயிட்டேன். இருந்தாலும் நான் சூப்பரா நடிப்பேன்ல. சார், ஒரு டயலாக் பேச கட்டு சார். டைலாக் நானு. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி? நீ எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நாத்து நட்டாயா, இளையல் கொத்தி களவாடும் எங்கள் குல தமிழ் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மாமனா மச்சானா மானம் கட்டவனே, எதற்கு கேட்கிறாய் பேட்டா? இன்று உங்களுக்கு இல்லை பேட்டா. ஒழுங்கா டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, நான் வெட்டுறேன். ஓகே சார். ஏப்பா என்ன சொன்னாரு கேட்டிங்களா? கேட்டேன், எல்லாம் கேட்டேன். இது பட்ஜெட் படம், பட்ஜெட் படம் எத்தனை தடவை சொல்றது? எதுக்கு இதுல கடைங்க? ஐயா, இது நம்ம போட்ட கடையில சார். நம்ம ஷூட்டிங் நடத்துறோம்னு அவங்களே கொண்டாந்து போட்டு வியாபாரத்தை பண்றாங்க. படத்துக்கே வியாபாரத்தை நான் என்ன காணோம். பண்றது? சரி, ஏமா டைரக்டர் பார்த்தா விஷ் பண்ண மாட்டியா? வணக்கம் சார். அந்த மரியாதை இருக்கட்டும். வில்லன் எங்கப்பா? தம்பி ரெடி பண்ணிட்டார் சார். மாமா, நீங்க சொன்ன மாதிரி தம்பி சிக்கனமா ரெடி பண்ணிட்டார் சார். வெரி குட். சார், ஒரே ஒரு தடவை மானிட்டர் பாத்துலாம் சார். அது மானிட்டர். எதுக்கு மானிட்டர்? மானிட்டர்ல ஒரு தடவை பாம்பு அடிக்கணும், கேக்ல ஒரு தடவை பாம்பு அடிக்கணுமா? நோ. நான் ஆக்ஷன். முதல்ல எடுத்து விட்டு கிளம்புங்கடா. எடுங்க எடுங்க எடுக்காத. இப்ப பணம் தெரியுது. பணம் எடுத்துட்டா. ஓகே. பணத்தை வாங்கிட்டு டேய்
நான் பாம்பு வைக்க சொன்னேன் அதுக்காக ஒரிஜினல் பாம்பு தம்பி வைக்கிறது கிட்ட எதை சொன்னாலும் தம்பி லைவா தான் செய்யும். லைவா தான் செய்வான். ஏற்கனவே 10 பேர் லைவ் க்ளோஸ் பண்ணிட்டான். நம்மள வேற இப்படி லைவா நிக்க வச்சுட்டான். ஏண்டா இனிமே நான் எப்படா பட்ஜெட்ல படம் எடுப்பேன்? அதுக்குதான் நான் அப்பயே சொன்னேன், சார் மானிட்டர் பார்க்கலாம் சார், மானிட்டர் பார்க்கலாம் சார் சொன்னேன். எங்கடா அவன்? அவன் எஸ் ஆயிட்டான். அவன் எஸ் ஆயிட்டான். இப்ப நான் அவனை டேபிள் வாங்குறேன். அவனை வேலைக்கு செய்யலாம், நம்மள இங்கே சேர்த்துட்டானே. நான் சொன்ன அதே பையன் தான், கூட்டின்னு வரட்டுமா? பார்க்கலான்றீங்களா? சரியா? ஓகே. அப்பாடா. என்ன சொன்னாரு? அவர்கிட்ட பேசிட்டேன். அவருக்கு ஏதோ சின்ன வேலை தான், ஒரு 2 நாள் அந்த பக்கம் வரவாடான்றார். அப்படியா? சரிப்பா, சரிப்பா, அப்புறம் போலாம்ல. நான் வரேன். அளவுடு. தம்பி சொல்லுங்க இந்த சார். படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் செகண்ட் ஹீரோ. ஓகே சார். டைரக்டர் அம்மாவோட முதல்ல பார்த்துட்டு மூஞ்சி நல்லா இல்ல அப்படி இப்படி வேண்டாம் நாங்க எல்லாம் சொல்லி ஒரு வழியா ஒத்துக்க வச்சுட்டோம். இப்ப அவங்க ஆபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்காங்க. அது சரி, ஏதாவது கில்மா வச்சிருக்கீங்களா? என் குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு சார். என்கிட்ட பணம் எல்லாம் இல்ல. என்ன தம்பி, குடும்ப கஷ்டத்துக்கு சினிமாவுக்கு சம்பந்தமே இல்லையே. கஷ்டப்பட்டா தானே சினிமாவில முன்னேற முடியும். அது சரி, போய் நாடகம் கிடத்து நடிச்சு முன்னேறுங்க போங்க. நெக்ஸ்ட். வந்துட்டாங்க சினிமாவோட நடிக்கிறதுக்கு வெறுங்கைய வீசிக்கிட்டு. நீலாம் ஆனா உனாதான் போ, ஹோட்டல்ல போய் அண்டாவை கடை கடன் உருட்டிக்கிட்டு. அப்புறம் தம்பி உங்க பேரு? மருதுபாண்டி சார். ஊரு? மதுரை. மதுரையா? அட நம்ம ஊருக்கார பயிலுங்கப்பா. ஆமா, மதுரையில இருந்து வர்றவங்க கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள், எடிட்டிங் வருவாங்க. நீங்க மட்டும் நடிக்க வந்திருக்கீங்க. என்ன பொதுவாவே எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார். என்ன பழமொழி? மதுரையை சுத்தன கழுத ஊரை விட்டு போகாதுன்னு. ஓஹோ, இந்த கழுதை மட்டும் இங்கே வந்திருக்கீங்களா? ரொம்ப நல்லா போச்சு. அப்பா என்ன பண்றாரு? அப்பா விவசாயம் பண்றாரு சார் ஊர்ல. எத்தனை ஏக்கரு? தோட்டம் தோறம் எல்லாம் வித்தா ஒரு 10-15 லட்சம் ரூபாய் தேரும் சார். இந்த மாதிரி தான் சொல்லணும். சினிமாவோட நடிக்க வர்றவங்களா இந்த மாதிரி தான் சொல்லணும். அம்மா என்ன பண்றாங்க? ஹவுஸ் ஒய்ஃப் சார். ஹவுஸ் ஒய்ஃபா? நகை நட்டு எவ்வளவு தேரும்? அது ஒரு 3-4 லட்சம் ரூபாய் தேரும் சார். இன்னைக்கு காலையில வந்ததுல இருந்து நீதாயா நல்ல செய்தியா சொல்லிக்கிட்டு இருக்க. அது சரி தம்பி, எவ்வளவு சமாச்சாரம் இருக்கு இப்ப? இப்ப எதுவும் எடுத்துட்டு வரலையே சார். என்னையா காலை வரிட்ட? அப்ப எப்பதான் எடுத்துக்கிட்டு வர? ஊருக்கு போன் பண்ணா அப்பா எடுத்துட்டு வந்துருவாரு சார். அப்பா எடுத்துட்டு வர? எடுத்துட்டு அப்ப வருவாரு. உடனே அப்பாவுக்கு நீ போன் பண்ணு, பணத்தை கொண்டாந்து என்கிட்ட கொடு. வர்ற வெள்ளிக்கிழமை ஷூட்டிங், ஸ்ட்ரைட்டா போய் ஹீரோ ஆயிடு. ஏன் தெரியுமா சொல்றேன்? நீ நம்ம ஊருக்கார பையன். மதுரை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். கவலையே படாதயா, பணத்தை கொட்டா, பணத்தை கொட்டா. அப்பா கிட்ட சொல்லி எடுத்துட்டு வந்துடுறேன் அட, சார். காலையில ஷூட்டிங், சாயந்தரம் ரிலீஸ் போ. நெக்ஸ்ட். தம்பி உங்க ரெஸ்யூம் எல்லாம் பார்த்தா Okay, sir. எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. சரி, sir. நீங்களே சினிமாவுல நடிக்க போறீங்களா? இல்ல சார், ஆர்ட் பிலிம் நடிக்கலாம்னு வந்து. ஆர்ட் பிலிமா? எங்க கிட்டே ஒரு ஆர்டர் இருக்கு. அப்படியா, sir? 40 இடத்துல கட்ட போறோம். ரொம்ப பெரிய ஆள் போல. உங்களுக்கு தேரும். ஆமா, பெரிய ஆடு. இந்த மேடம் வந்துட்டாங்களே. வாங்க மேடம். மேடம், இது சம்பந்தப்பட்ட ஆடு எடுக்க மாடலா வந்திருக்காரு. ஆமா மேடம். ரிமூவ் ஷர்ட் அண்ட் பேண்ட். என்னது ட்ரெஸ்ஸா கேட்டனமா? என்ன ஆடு சார் இது? எல்லாருக்கும் உபயோகப்படுற ஆடுதான். வெயில் காலம் பாருங்க. ஓ, பவுடர் சம்பந்தப்பட்ட ஆடா? நோ இட்ஸ் ரவுண்ட் கார்ட். ரவுண்ட் கார்டா? என்ன புரியலையா? ரவுண்ட் கார்டுனா அப்படின்னா? படை சொரிசரங்கு சம்பந்தப்பட்ட ஆடு எடுக்க போறோம்னு மேடம் சொல்றாங்க. ஐயோ, சொரி வந்தாடா. நான் நடிக்க மாட்டேன் சார். இந்த பாருங்க மேடம், வர்றவங்க கிட்ட எல்லாம் சொரிசரங்கு படம் அது இதுனா எல்லாருமே ஓடி போயிருவாங்க. அப்புறம் நமக்கு காசு சேராது. உங்களுக்கு தெரிஞ்சவே உட்கார்ந்திருக்கேன். நீங்க கம்முன்னு இருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. Okay? உள்ள வாங்க. தெரியாம நடிக்கிறாளே. அஸ்வின், உங்க ரெஸ்யூமை பார்த்தோம். we are satisfied. போட்டோஸ் இருக்கா உங்ககிட்ட? போட்டோஸா? போட்டோஸ் எதுக்கு? ஆடு எடுக்க ஆடா? நோ 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 நோ. ஐ அம் நாட் an actor. I am a director. ஏன் அஸ்வின், பார்க்க ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நடிக்கலாமே. நானு டைரக்டர் ஆன மேடம். தம்பி, டைரக்டர் ஆயிட்டு ஹீரோ ஆகிறது ஒரு ஸ்டைல் இருக்கு. அதாவது நம்ம சேரன், நம்ம இந்த எஸ் ஏ சூர்யா மாதிரி. இன்னொன்னு இருக்கு, ஹீரோ ஆயிட்டு டைரக்டர் ஆகிறது இன்னொரு ஸ்டைல். சிம்பு, அர்ஜுன் மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, ஹீரோ ஆயிட்டு அப்படியே கொஞ்சம் காலம் கழிச்சு டைரக்டரா மாதிரி இருக்க. பண்றேன் சார். அம்மா பண்றேன்ட்டாரு. வெரி குட். உங்க போட்டோஸ் கொடுத்துட்டு போங்க. ஆனா இது கொஞ்சம் செலவாகுமே. ஐயோ, அதாவது இப்ப உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? ஒரு 20,000 இருக்கு. 20 ரொம்ப கம்மி. ஓகே, அத கொடுங்க. அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்கிக்கிறோம். என்ன ஆடுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து இந்த ஆடு வந்ததுக்கு பின்னாடி நீங்க எங்கேயோ போயிருவீங்க. பழைய பரஞ்சுக்கு வந்துருவீங்க. தேங்க்யூ மேடம். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் மேடம். கண்டிப்பா மறக்க மாட்டீங்க. எங்க மேடத்தை நீங்க மறக்கவே மாட்டீங்க. இவன் வேற. ஏப்பா, அந்த போன்ல என்ன பாருங்க, அதை எடுத்து முதல்ல ஃபைல வைக்கிறேன் பா. நான் டைரக்டர்கிட்ட சேர்த்து விடுறேன்னு சொன்னேனே. எனக்கு தெரியாம அந்த ப்ரொடியூசர் பொண்ணுகிட்ட பணத்தை கொடுத்து எதுக்கு அந்த விளம்பர படத்துல நடிச்ச நீ? என்ன பெரிய ஆள் ஆக்குறேன்னு சொன்னாப்பா. ஏற்கனவே நீ ஆல்ரெடி உயரம். Mount Road ல இதுக்கப்புறம் எப்படி cutout உன்னை பெரிய ஆள் ஆக்குறது? அவர் இதோ என்ன வராரு கட் அவுட்ல பாருங்க. வைக்கிறான்னு சொன்னாப்பா. ஹலோ இதோடா. சார், நீங்க தானே மவுண்ட் ரோட்ல கட் அவுட்ல இருக்கிறது? கட் அவுட்டா? அதுக்குள்ள வா. பெரிய கட் அவுட்ல சார். அப்படியா? என்னப்பா இது? எஸ், ஆமாப்பா. பை த பை. ஐயோ வேணாம் சார். ஐயோ. என்ன இது? நடிகர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. இது என்னடா கையே கொடுக்க மாட்டேன்னு போதே? ஒண்ணும் புரியலையே. என்ன விளம்பரம் படுத்துறாளுங்க? தம்பி ஒரு நிமிஷம் நில்லுப்பா.
தப்பா இது நினைச்சுக்காத. அந்த மருந்து தடவினதும் படம் சரியா போச்சா? என்ன மருந்து? அதான்ப்பா போஸ்ட்ல இருக்க அந்த மருந்து. ஐயோ, பட விளம்பரத்தில் நடிக்க வச்சுட்டாலே. ஆஹா, ஏப்பா இப்படி பண்ணிட்டாளுங்க. என்னப்பா இது? அதுக்குதான் என்ன கூட கூட்டிமோன்னு சொல்றது. சொறி, சரங்கு, தேமல், பட மருந்து. ஐயா, நானே கொஞ்சம் தள்ளி நின்னுறேன். என்ன ஐயா காணோம்? கரெக்டா சொன்னியா? சொன்னல கரெக்டா வந்துவாரு. வந்துட்டாரு. வாங்க ஐயரே, வாங்க வாங்க வாங்க. நான் சொன்னல கரெக்டா வந்துறானே. பரவாயில்ல, டிராபிக்ல மாட்டி விட்டேன். அதான் லேட் ஆயிடுச்சு. அவர் ஹையர்ல ஆரம்பிச்சுடா. இருக்கு. இதோ ஆரம்பிச்சுடா. ஐயரே உட்காருங்க. ஐயா, எப்படி நாங்க சொன்னோம். ஐயா, இவங்க தாத்தா எக்ஸ்போசிஷனுக்கு பூமி பூஜை போட்டவரு. அப்படியா? ஆமே, கையை கொடுங்க. ஓய் இதெல்லாம் இவங்க அப்பா எல்ஐசி பில்டிங்க்கு பூஜை போட்டவரு. அப்படியா? ஆமா. நல்ல அங்க இருக்கல்ல. அதை கொடுங்க கொடுங்க. இதை விட பட்டு போடுங்க. ஸ்பென்சர் பிளாசாவுக்கே பூமி பூஜை போட்டவரு. இவங்க பரம்பரையில யாரு பூஜை போட்டாலும் அந்த பில்டிங் ஓஹோன்னு வளரும். அப்படியா? அவ்வளவு ராசியான குடும்பம். சாமி, கையை கொடுங்க. கேட்க மாட்டேங்குது. ஓம் பூமாதேவி நமோ பூமி பூஜாம் கரிஷ்யாமி. யோ வேதாம் பிரம்மணோ வேதாம் அமிர்தேனாம் தராம் குரீர் தஸ்மை பிரம்மஜ பிரம்மாயாம் ஆயுர்கீர்த்திம் பிரஜான் ததுஹோ தீர்காயுஷ்யமஸ்தோ க்ஷேமமேவாவருந்தே. சாமி, நம்ம கட்டடத்துக்கு ஆ. கடற்கால் எந்த இடத்துல தோணுனா நல்லா இருக்கும்? ஈசானி மூலை ரொம்ப யோகமா இருக்கும், ராசியா இருக்கும், அமோகமா இருக்கும். இந்த இடத்துலயே தோண்டு இருக்கும். அதான் ஐயர் சொல்லிட்டார்ல, வாங்கப்பா தோண்டுங்க. ஐயா எங்கேயோ போறாரு. ராசியான ஐயரு, நான் சொல்லல. பெரிய புதையல மாட்டிக்கிச்சியா? சொன்னது மாதிரி எங்கேயோ போறேன். கண்டிப்பா போதா போறீங்க. எடுங்க எடுங்க. ஐயரே, நீ ரொம்ப கைராசியான ஆளியா? என்ன தொட்டதெல்லாம் பொண்ணாச்சே. என்ன இருக்குன்னு தெரியலையே. பெரிய பெரிய எடுப்பா, மூடி எடுப்பா. இந்த புதையல்ல மேற்கோ ஒரு பங்குண்டு. உங்களுக்கு இருக்கு சாமி. அப்ப எனக்கு உனக்கு இருக்கியா? தம்பி, அந்த மூடியை பாருங்க. என்ன அது? யோ, இவனை தலைய வெட்டி கூட வச்சிருக்காடியா. ஆமா, அந்த இடத்துல எதுக்காக குழி தோண்டினீங்க? கட்டடம் கட்ட பூமி பூஜை போட்டோம். அதுக்காக கடக்கால் தோண்டோமா? யார் உங்களை தோண்ட சொன்னது? இந்த ஐயர் தாமா சொன்னாரு. உங்க தாத்தா தானா எக்மோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அதுக்கே கடக்கால் தோண்ட சொன்னாராம். ஓ, சொல்லியா? அவங்க அப்பா எல்ஐசி பில்டிங்கே கடற்கல் நோண்ட சொன்னவர் மேடம். இவரு ஸ்பென்சர் பிளாசாவுக்கே கடற்கல் நோண்ட சொன்னாராம். அவ்வளவு ராசியான. ஸ்டாப் இட். ஒருவேளை ரத்த பலி கொடுக்க ஐயோ, சொன்னீங்களோ? அப்படியெல்லாம் இல்ல மேடம். புதையல் இருக்குன்னு நினைச்சிட்டேன். பாவம் மேடம், ஆடு மாடு கோழிய கூட பலி கொடுக்க சொல்ல மாட்டார் மேடம். அப்ப ஒரே அடியா மனுஷனை பலி கொடுத்தாரா? என்ன எங்கேயோ கொண்டு நிப்பாட்டுன்னு சொல்லிவிட்டு என்ன எங்கேயோ கொண்டாந்து நிப்பாட்டி மேடம். சரி சரி. ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது மேடம். எப்போ என்கொயரினாலும் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போகணும். உங்க அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க. இன்ஸ்பெக்டர், இவங்க அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க. போங்க.